உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் விங்கிரத்னம். தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா அவலங்களுக்கும் ஒரு ரெண்டு குடும்பம் தான் காரணமா இருக்கும். ஒண்ணு கருணாநிதி குடும்பம். நீங்க தமிழ்நாட்டுல எப்பேற்பட்ட கேடு அப்படின்னு ஒண்ணு நடந்ததுனாலும் அதை நூலை பிடிச்சு போய் பாத்தீங்க அப்படின்னா கருணாநிதி குடும்பத்தோட ஏதாவது ஒரு தொடர்பு அப்படிங்கிறது அதுல இருக்கும். இன்னொரு குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஃபியா குடும்பம் அப்படின்னு மக்களாலேயே அழைக்கப்படக்கூடிய ஒரு குடும்பம். மன்னார்குடி மாஃபியா சசிகலாவோட குடும்பம் அப்படின்னு தான் அது. ஆனா இந்த மன்னார்குடி மாஃபியா கும்பல் இருக்க சசிகலா அப்படிங்கிற ஒரு நபர், பின்னால நடராஜன் அப்படின்னு ஏகப்பட்ட கிளைகள் இருக்கும். இப்ப 100 சசிகலாவுக்கு சமமா திமுகவுல கோல வச்சுக்கிட்டு இருக்கார் திராவிட மாப்பிள்ளை சார் சபரீசன். ஒரு சபரீசன் 100 சசிகலாவுக்கு சமம் அப்படின்னா அது மிக இல்லை. இது எந்த அடிப்படையில? வேதமூர்த்தியோட மரணத்துக்கு ஒட்டுமொத்த அரச நிர்வாகமும் போய் அப்படியே கைகட்டி நின்னதை நம்ம பார்த்திருப்போம். யார் இந்த வேதமூர்த்தி? சபரீசன் எப்படி இதை எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாரு? இப்ப சபரீசன் போட்டிருக்க திட்டங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம பேச போறோம். அதுக்கு இந்த திராவிட அல்லக்கைகள், ஒட்டுண்ணிகள், திராவிடத்துக்கிட்ட பொறுக்கி திங்கக்கூடிய எச்ச சோத்து முண்டங்கள், இது எல்லாம் எந்த அளவுக்கு ஒத்துது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய நபர்கள் அஜித் குமாரோட வழக்கு என்னாச்சு, நீங்க மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப நீங்களும் பேசுறதை விட்டுட்டீங்க, ஏன் உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் வந்துருச்சா, இல்ல நீங்களும் ஏதாவது விலை போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல கருத்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான விளக்கம் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றேன். அஜித் வழக்கு அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இப்ப அப்படி போயிட்டு இருக்கு, சிபிஐ அதை பண்ணிருக்கு, அரசு இதை பண்ணிருக்கு, நீதிமன்றம் அதை சொல்லியிருக்கு அப்படின்னு நான் வேணா நிறைய வியூஸ் போகணும் அப்படிங்கிறதையா உங்ககிட்ட பொய் வேணா புழுகிட்டு இருக்கலாம். அப்படி புழுகிறதுக்கு நாம விரும்பல, அதை பத்தி நம்ம பேச போறதும் கிடையாது. அஜித் வழக்குல எந்த அப்டேட்டுமே கிடையாது. அஜித் வழக்கு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கு. ஏதாவது நியூஸ் வந்தது, நாம நிறைய அதை பத்தி ஆராயிரம், விசாரணை செய்யறோம். ஏதாவது புது செய்தி வந்தாதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். வராத செய்தியை நானா ஏதாவது இட்டுக்கட்டி பேச முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல நீங்க விளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிற கேள்வி உண்மையிலேயே வருத்தத்தை நமக்கு கொடுக்குது. அதாவது சிபிஐ ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுச்சு. அந்த குற்றப்பத்திரிகையில ஏகப்பட்ட குளறுபடி, சிபிஐ மேலேயே நம்பிக்கை இல்லை, மறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற வரைக்குமே நாம பேசியிருந்தோம். நீதிமன்றம் அதை ரிட்டர்ன் அடிச்சிருந்தது. இதுவரைக்கும் அஜித்தோட குடும்பத்தினர்களுக்கும் சாட்சிகளுக்கும் தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வந்தவண்ணம் தான் இருக்கு. இதை தாண்டி எந்த புதிய செய்தியுமே அஜித் வழக்குல இல்லை. கிட்டத்தட்ட இந்த வழக்கை போட்டு முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுலதான் போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன குழு இல்ல ஒரு சின்ன அப்டேட், ஒரு சின்ன முன்னேற்றம் இந்த வழக்குல இருந்தாதான் அதை உங்ககிட்ட நான் பேசவே முடியும். இல்லைன்னா அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு ஏற்கனவே பேசினதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு உங்களை ஏமாத்திக்க வேண்டியதான், என்னையும் நானே ஏமாத்திக்க வேண்டியதுதான். ஏதாவது செய்தி வந்ததுன்னா அது தொடர்ந்து நாம கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். அது சார்ந்து விசாரணைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை தாண்டி எந்த செய்தியுமே வரல. வந்தா கண்டிப்பா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு உடனே முயற்சிகள் அப்படிங்கிறத தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால அஜித் வழக்கு நாம பயந்துட்டோம், பின்வாங்கிட்டோம், பேரம் பேச போயிட்டோம் அப்படின்லாம் யாரும் தயவு செய்து நினைக்க வேண்டியதில்லை. நியூஸ் இல்ல, சில முன்னெடுப்புகளையும் செய்யறோம். அது இதுல ஏதாவது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதை சொல்லிக்கிட்டு இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். வேதமூர்த்தி ஸ்டாலின் அவர்களுடைய சம்மந்தி, அதாவது ஸ்டாலின் மகள் செந்தாமரை அவர்களோட மாமனார், திராவிட மாப்பிள்ளை சார் சபரீசனோட தந்தை. இவரோட மரணத்திற்கு ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் திராவிட கூட்டணி கொத்தடிமைகள் எல்லாரும் போய் அங்க நிக்கிறாங்க. போதாத குத்தத்துக்கு RS பாரதி ஊடகங்கள் என்று செல்லமாக அழைக்கப்படுகிற மீடியாக்கள் போய் உர்றானுங்க பாரு பாட்டு. பதறி அடித்து ஓடி வந்த கமலஹாசன், கமலஹாசன்ல இந்த காவை மட்டும் நாம எடுத்துடலாம். அவன் ஒரு மலஹாசன் அப்படின்னு என்ன சொல்லலாம். டாக்டர் அப்துல் கலாம் இறப்புக்கு கமல் வரல. சரி, அவர் மேல கூட உனக்கு மரியாதை இருக்க வேணாம். அவரை மதிக்கிறதுக்கு இந்தியாவில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவரோட மரணத்துல இடிஞ்சு விழுந்த 130 கோடி மக்கள் இருக்காங்க அவருக்காக கண்ணீர் சிந்த. இந்த மலகாசம் வந்து கண்ணீர் சிந்தி தான் அப்துல் கலாமோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த கமலஹாசன் ஒரு தெருவுல கிடந்த மனுஷனை திரைத்துறையில ஆளாக்கி காட்டிய இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், அவரோட மரணத்துக்கே இந்த கமலஹாசன் இல்ல. ஏன் அப்படின்னு அப்ப கேட்கும்போது, பொதுவாவே எனக்கு சாவு வீட்டுக்கு போற பழக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னவர் தான் இந்த மலகாசன். சாவு வீட்டுக்கே போக மாட்டாராம். நேத்து ஸ்டாலினோட சம்பந்தி முடிச்சான்னு ஓடி போய் கண்கலங்கி வந்த கமலஹாசன்
அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவிலையும் ஃபயர் விடுற அளவுக்கு இந்த ஆளு போய் அங்க நின்றுருக்கான் அப்படின்னா எந்த அளவுக்கு சபரீசனோட கொத்தடிமையா ஸ்டாலின் குடும்பத்துக்கு தொடப்பம் பிடிக்கிற வேலையை பார்க்கக்கூடிய வேலையை இந்த மலகாச செய்வார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்துல் கலாமை விட பாலச்சந்தரை விட வேதமூர்த்தி கமலஹாசனுக்கு முக்கியமா போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? பிச்சையா வாங்கி வந்த ஒரு எம்பி சீட்டுக்கு விசுவாசத்தை காட்டுறாராம். நாளைக்கு 1-2 எம்எல்ஏ சீட்டு நம்ம சபரீசனை வச்சுதான் பிச்சை எடுத்து ஆகணும். அப்ப அவங்க அப்பா இறப்புல போய் அங்க போய் அழுகுற மாதிரி நடிச்சாலாவதுதான் அந்த 2 சீட்டு கிடைக்கும். இதுக்குதான் இப்படி ஒரு கேடுகட்ட பொழைப்பு. இவரை வாழ வச்ச இவர் ஆளாக்கின பாலச்சந்தர் இழவுக்கு வராத இந்த மலையாச வேதமூர்த்தியோட இழவுக்கு போயிருக்காரு அப்படின்னா அது இந்த எப்பேற்பட்ட இழவெடுத்தவன் இவன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமும் போகுது. மேயர் பிரியாவில இருந்து திருமாவளவன்ல இருந்து கூட்டணி கட்சி தலைவர்கள்ல இருந்து ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் அமைச்சர்ல இருந்து அத்தனை பேரும் போய் வேதமூர்த்தி விட்டு வாசல்ல நிக்கிறாங்க. என்ன காரணம்? 100 சசிகலாவுக்கு சமமானவர் சபரீசன் அப்படின்னு நான் தொடக்கத்துல சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதுதான் இதுக்கு காரணம். ஒட்டுமொத்த திமுகவோட பணம், கொள்ளையடிச்ச பணம், மக்கள்கிட்ட சுரண்டி நக்கி தின்ன பணம் எல்லாமே சபரீசனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. சொந்த அப்ப செத்ததுக்கு வராம நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாம்ல போய் ஜெயம் ரவிக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காரு சபரீசன். ஆனா இங்க ஒட்டுமொத்த மீடியா கூட்டமும் ஐயோ வேதமூர்த்தி இறந்துட்டாரு, வேதமூர்த்தி இறந்துட்டாரு. வேதமூர்த்தி ஒட்டுமொத்த தமிழக அரசும் போய் அங்க நிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு அவர் செய்த நன்மை என்ன? சபரீசன் ஒன்ன பெத்து போட்டு ஸ்டாலின் வீட்டுல பொண்ணு எடுத்ததை தவிர வேதமூர்த்தி செய்த தமிழ்நாட்டிற்கான சாதனை என்ன? பெரிய முட்டை தான் போடலாம். யார் இந்த வேதமூர்த்தி? திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் பக்கத்துல இருக்கிற அரிய நாயகபுரம் அப்படிங்கிற ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து ஒரு வங்கி ஊழியர், சாதாரண வங்கி ஊழியர். இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு எப்படி இத்தனை லட்சக்கணக்கான கோடி சொத்து அப்படிங்கிறது வந்திருக்கு? ஸ்டாலின் மருமகன். ஸ்டாலினை கழிச்சிட்டா யார் இந்த சபரீசன்? யாரோ ஒரு பிசினஸ்மேன் ஓரமா போய் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த சபரீசன் தந்தை இறப்புக்கு மொத்த அரசு நிர்வாகமும் போய் நிக்குது அப்படின்னா திமுகவை கட்டி ஆள்றதே கிச்சன் கேபினட் துர்கா ஸ்டாலின் அவர்களும் அவரோட செல்ல மருமகனான திராவிட மாப்பிள்ளை சபரீசன் சாரும். இப்ப இவங்களை பகைச்சிக்கிட்டா நமக்கு சீட்டு கிடைக்காதுன்னா ஒட்டுமொத்த திமுகவும் ஒட்டுமொத்த அரச நிர்வாகமுமே போய் அங்க கூனி குறுகி நிக்குது. பாருங்க, மொத்த பேரும் போய் அங்க நிக்கிறாங்க. நான் எவ்வளவு பெரிய மனிதர்களோட இறப்புக்கெல்லாம் வராதவர்கள்லாம் போய் அங்க நிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பதவி வெறி. எப்படியாவது சபரீசன் கால நக்கி பொழைச்சாவது 2 சீட்டு வாங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப சபரீசனோட பிளான் என்ன அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு 200 கோடி வீதம், ஓட்டுக்கு 2000 ரூபாய், ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1 லட்சம் பேருக்கு 20 கோடி 30 கோடின்னு எல்லா தொகுதிக்கும், சில தொகுதிகளுக்கு 100 கோடி 200 கோடி வரைக்கும் இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழகம் முழுக்க இருக்கிற 234 தொகுதிக்கும் சபரீசனால் பணம் தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. சபரீசனோட அந்த பென் நிறுவனம், சபரீசனால் கொண்டு வரப்பட்ட பல வியூக அமைப்பு நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு திமுகவை கட்டி ஆண்டுட்டு இருக்கு. இதுல இப்ப திராவிட மாப்பிள்ளைக்கு மொத்த தேர்தலையும் சந்திக்க போறவர் அவர் தான் 2026. அதனாலதான் திருமாவளவன் ஓட்டி திடுன்னு போய் ஓடுறாரு. கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஓடுறாங்க. வைகோ இடிந்து விழுந்த திருமாவளவன், அதுக்கு பேக்ரவுண்ட்ல சாங் போடுறானுங்க. கண்ணழகு ரத்தினமே கையசையும் பொற்சிலையே. வேதமூர்த்தி இப்பதான் 18 வயசு முடிஞ்சு 19 வயசு பகீர்னு செத்து போயிட்டாரு. அப்படியே பேக்ரவுண்ட் சாங் போடுறீங்களா? அந்த ஆளு அவர் மௌனம் 1000 தலைமுறைக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுட்டு வயது முதிர்வால ஒரு இயற்கையான மரணம் அப்படிங்கறத அடைஞ்சிருக்காரு. ஆண்டு சலிச்சுட்டு போனவர் தான். அதுக்கு போறானுங்க பாருங்க பேக்ரவுண்ட் சாங்கு. எள்ளுவய பூக்களையே அடுத்து இந்த பாட்டையே மாத்தி மாத்தி திருப்பி போட்டுக்கிறாங்க. என்ன சபரீச அப்பா ஒரு 4 பிள்ளைய எல்லாம் 10 வயசுலயும் 8 வயசுலயும் விட்டுட்டு ஒரு 10 காசு சோத்து கூட வழி இல்லாம சொந்த வீடு கூட இல்லாம பிள்ளைய படிக்க கூட வைக்காம பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ இத்தனை பிள்ளைய நடுத்தூர்ல நின்று போச்சே, இந்த மனுஷன் தானே சம்பாரிச்சு போட்டுக்கிட்டு இருந்தாரு, இனிமே இந்த குடும்பம் என்ன பண்ணும், நடுத்தூர்ல நிக்க போகுது. அப்படிப்பட்ட சாவுக்கு போட வேண்டிய பாட்டா இது. அப்படியே நம்ம மீடியா மாமாக்கள் என்னன்னா உருட்டுறானுங்க பாருங்க, இந்த பேனா நிறுவனம் போடுற பிச்சை காசுக்காக. இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு பொழைக்கிறாங்க. இப்ப சபரீசன் 100 சசிகலாவுக்கு சமம் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, எப்பவுமே ஏடிஎம்கேல இந்த மன்னார்குடி மாஃபியா இருக்கிற வரைக்கும் ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது வேலை செய்யும். இவர்கள் வைத்ததுதான் சட்டம், தர்மம், நியாயம் அப்படிங்கிறது எல்லாம். அதே வேலைய சபரீசன் திமுகவில் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நீங்க உதயநிதியை பார்த்து ஒண்ணும் பண்ண முடியாது. முதலமைச்சரை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் இயக்கக்கூடியது சபரீசன் தான். ஸ்டாலின் நினைச்சாலே தமிழ்நாடு அரசுல ஒண்ணு செய்ய முடியாது, சபரீசனால தடுக்க முடியும். ஆனா
சபரீசன் நினைச்சா ஸ்டாலினையே செய்ய வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கார் திராவிட மாப்பிள்ளை. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நடிகர் ஜெயம் ரவி இப்ப ரவி மோகன் பேர் மாத்திக்கிட்டார்ல. சில வாரங்களுக்கு முன்னாடி அவரோட வீடு 10 கோடி ரூபாய் கடங்கட்டலன்னு ஏலத்துக்கு வந்துச்சு. ஆனா இப்ப ரவிமோகன் பிக்சர்ஸ் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பல 100 கோடிகளுக்கு படம் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 10 கோடிக்கு வக்கத்தவனுக்கு இப்ப எப்படி பல 100 கோடி வந்துச்சு? வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம திராவிட மாப்பிள்ளை சபரீசன் ஜெயம் ரவியோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்ட்ராங்டாமுக்கு போயிருக்காருன்னா, அப்ப 10 கோடி கட்ட வக்கத்த ரவிக்கு ஏது பணம் வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தாலே சபரீசனோட பினாமியா ஜெயம் ரவி மாறி இருக்கான் அப்படிங்கிறது இதுல தெரிய வரும். ஏன்னா இந்த பக்கம் ரெட் ஜெயண்ட் அப்படின்னு இவர் படம் இயக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப இன்பன் உதயநிதி இட்லி கடை ஆரம்பிச்சிருக்காருல, அடுத்து சபரீசன் ஏதாவது ஒரு தோசை கடை ஆரம்பிப்பாரு. இந்த மாமா மச்சான் போட்டியில எல்லா தொழிலையும் இவனுங்க மட்டும்தான் வச்சிருக்கணும், எல்லாத்துலயும் இவனுங்க மட்டும்தான் ஆளணும் அப்படிங்கிற பதவி வெறி அதிகார போதைக்கு மக்களாகிய நீங்க 2026ல முற்றுப்புள்ளி வச்சு இந்த சபரீசன் மாஃபியா குடும்பத்தை ஓட விடுவீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்.